ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேட்டுக்கொண்டு இருப்பதும் உமா அருண் 3585 யூடியூப் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தம்ப்லைனை பார்த்து இருப்பீங்க. அதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பற்றி. ஆமாங்க, எஸ்பிஓவில் இருக்க நியூ அப்டேட்ஸ் பற்றி நேற்று சங்கர் சார் சொன்னதில் இருந்த ஹைலைட்ஸை தான் நான் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ். அதில் ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது பற்றி நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்துருப்போம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ரிக்வஸ்ட் கொடுத்துருப்போம், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி ரிக்வஸ்ட் கொடுத்துருப்போம், ரீஃபண்ட் வேணும்னு கேட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி எல்லா ரிக்வஸ்ட்டுமே நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்துட்டு இருந்த எல்லா மெயில் ரிக்வஸ்ட்டையும் ஏற்றுக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சங்கர் சார் சொன்னார். திங்கக்கிழமைக்கு மேலே வர்றது எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நேற்று மட்டும் இருந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணி இன்னும் வித்தின் 10 டேஸ்க்குள்ளார எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அவங்க ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளியர் பண்ணி தந்துடுவோன்னு சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ பிளான் லான்ச் என்னைக்காக போகுது தெரியுங்களா? வர 17ஆம் தேதின்னு சார் சொல்லியிருக்காரு. அதில் என்னென்ன ஒர்க் இருக்கும், எப்படிப்பட்ட ஒர்க் இருக்கும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிடிஓஸ் ஆஃபீஸர் செலெக்ஷன்ஸ் தான் இருக்குங்க. அதுவும் 18/7/2024 அன்னைக்கு பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் நடக்க போகுது. அதில் சுப்ரீம் லீடர், பிரைம் லீடர்னு முதல் இருந்தது இல்லைங்க, அதெல்லாம் இருக்காது. வெறும் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறாங்கங்கிற டீட்டெயில் எல்லாம் அப்போது சார் சொல்லுவார். நியூ பிளானில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லாத்தையும் பிரிக்க போகிறாங்க. அப்படி பிரித்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டை ஏற்ற மாதிரி குரூப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறாங்க. அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி குரூப்ஸு பிரிக்க போகிறாங்கங்க. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கும் வித்ட்ராயல் ரிக்வஸ்ட் போடணும் இல்லைங்களா? நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்குமே. ரெண்டுமே 27/7/2024 அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. எல்லாத்துக்கும் வித்ட்ராயல் கேட்டவங்களுக்கு ரிக்வஸ்ட் நம்ம வித்ட்ராயல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டோம். 27ஆம் தேதி கொடுத்தோம்னா அவங்கவுங்க அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு கிரெடிட் ஆயிரும். ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கும் அன்னையிலிருந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வரப்போகிற நியூ எஸ்பிஓ பிளானில் மெம்பர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம அவங்க 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் தர போகிறாங்க இல்லையா, அதில் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த செலக்ட் பண்ணுற குரூப்ஸை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி யார் யார் என்னென்ன டைப்பான ஒர்க் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் ஒவ்வொரு குரூப்பாக போட போகிறாங்கங்க. எந்தெந்த பேஸில் ட்ரை பண்ணியிருக்காங்களோ அந்தந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னும் வரப்போகிற நாட்களில் நியூ ஜாயினிங் இருக்கவே வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சார் சொல்லியிருக்காருங்க. வருடங்களில் வேணால் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ பிஸ்னஸ் பிளான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி அப்படின்னிங்கன்னா, இப்போ நம்ம எஸ்பிஓவில் நம்ம ஏற்கனவே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒவ்வொரு டைப்பான ஜாப் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கவங்க இந்த நியூ பிஸ்னஸ் பிளானை செலக்ட் பண்ண முடியாது. இந்த நியூ பிஸ்னஸ் பிளான் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும்னு சார் சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, புதுசாக வர்றவங்க கூட இந்த நியூ பிஸ்னஸ் பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த பிஸ்னஸ் பிளானில் ஒர்க் பண்ண முடியாது. பிஸ்னஸ் பிளானில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஜாபில் ஒர்க் பண்ண முடியாது. கம்பெனி சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க இந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த பிஸ்னஸ் பிளானை எடுத்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் நம்ம எல்லாம் எஸ்பிஓவில் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்பதாங்க அவங்கவுங்களுக்கு வருமானம், மாத சம்பளம் கிடைக்க போகுது.
அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இனிமேல் நம்ம இன்டர்நெட் நாலேஜு, இமெயில் எப்படி அனுப்புறது, அப்புறம் யூடியூப் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இன்டர்நெட் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம திறமைக்கேற்ப நம்மளுக்கு சம்பளத்தை வாங்கிக்கலாம். அவங்கவுங்க திறமைக்கேற்ப 1 லட்சம் மட்டும் மாத வருமானம் வாங்க முடியும்னு சங்கர் சார் சொல்லியிருக்காங்க.